வணக்கம். இந்த வீடியோவில் முடக்கத்தான் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவும் உடம்புக்கு நல்லது. எப்படி நம்ம 2 விதமாக நம்ம மாவு ரெடி பண்ணலாம். நான் இதில் வந்துட்டு ஒரு விதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டுறேன். முடக்கத்தான் தோசை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. ஒரு கைப்பிடி அளவு நான் இங்கே முடக்கத்தான் இலை சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். கீரை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஷேப்பும் இந்த மாதிரி தான் இருக்கும். 3 இலை நல்லா ஒன்றா ஜாயிண்ட் ஆகின மாதிரி தான் இருக்கும். இதை நல்லா தண்ணி விட்டு சுத்தம் பண்ணி ஒரு கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். இந்த இலைக்கு ஒரு 4 தோசை ஆகிற அளவுக்கு மாவோட நீங்கள் கலந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா விழுதாக அரைச்சிக்க போகிறோம். உங்களுக்கு சரியாக அரைப்படலை அப்படின்னா அந்த இலை கூடையே ஒரு 2 கரண்டி அளவு இட்லி மாவை சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போது நான் தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். இதில் லைட்டாக குழப்பு தன்மை இருக்கும். இந்த அரைச்ச கீரை விழுதையும் மாவு கூட சேர்த்துட்டு, இது ஆல்ரெடி புளிச்ச மாவு தான், இட்லி மாவு, அது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி விட்டு இது கூட சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கிறேன். இப்போது மாவு வந்துட்டு தயாராகிடுச்சு. தோசை மாவு ரெடியாக இருக்குது. ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு நம்ம நல்லா 2 பக்கமும் நல்லா செவர விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா முடக்கத்தான் தோசை சிம்பிளாக தயாராகிடும். இது வந்துட்டு நார்மல் தோசைக்கும் இதுக்கும் டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப வித்தியாசம்லாம் தெரியாது. அதனால் பெரியவங்கள்லேருந்து ஈவன் சின்ன குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. நார்மல் தோசை மாதிரியே தான் இருக்கும். இந்த முடக்கத்தான் கீரை வந்துட்டு அடிக்கடி நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு வந்துட்டு யூரிக் ஆசிட் ப்ராப்ளம், ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம்லேருந்து ஓரளவு க்யூர் ஆகும் நமக்கு. அதனால் யூரிக் ஆசிட் ப்ராப்ளம் உள்ளவங்களும் சரி, ஆர்த்ரைட்டிஸ் ப்ராப்ளம் உள்ளவங்களும் சரி, இந்த முடக்கத்தான் கீரை கிடைச்சிது அப்படின்னா தாராளமாக நம்ம உணவில் சேர்த்துக்கோங்க. இப்போ இது தயாராகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு இலை கிடச்சிது நிறைய அப்படின்னா டைரெக்டாக உளுந்தெல்லாம் எதுவும் சேர்க்காமல் இட்லி அரிசியை ஊற வச்சுட்டு, ஒரு டம்ளர் இட்லி அரிசி ஊற வச்சுட்டு ஒரு கைப்பிடி அளவு இலையும் சேர்த்துட்டு கிரைண்டரில் அரைச்சிட்டு மறுநாள் நீங்கள் தோசை சுடலாம் புளிக்க வச்சு. அந்த மாதிரியும் நீங்கள் மாவு ரெடி பண்ணலாம். இது கூட நான் புதினா சட்னி வச்சு நான் காமிச்சிருக்கேன். தேங்காய் சட்னி, புதினா சட்னி, பூண்டு சட்னி, இது 3 சட்னி கூடயுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே புதினா சட்னி எப்படி செய்கிறதுன்னு போட்டிருக்கேன். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி.